அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மினாஃபா மிக்சிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கணவாய் உருண்டை கிரேவி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். கணவாய் 1/2 கிலோ, அதை நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சுத்தம் பண்ண கணவாயை சேர்த்து அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குருவோம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்து அதையும் நைஸாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறோம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கருவேப்பிலை கொத்து, 1 முட்டை, தேவையான அளவு எண்ணெய். இப்போ அந்த மிக்சி ஜாரில் உள்ள அரைச்சி எடுத்தோம்ல அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நைஸாக அரைச்சி எடுத்த கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு தேங்காய், 1 முட்டை, அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த கனவா உருண்டையில் நீங்கள் உப்பு கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கிரேவியில் போடும்போது அந்த உப்பு இதோடு சேர்ந்து கிரேவிக்கு தேவையான பொருளில் 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், இது 2யுமே கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் அந்த கனவா அரைச்சோம்ல அந்த மிக்சி ஜார்லையே சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கடாய் நல்லா சூடானது, நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அது 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ எடுக்கிறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலாக்களை ஃபுல்லாக அந்த தாளிச்சமில் அதில் சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்குருவோம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், ஏன்னா நம்ம கனவா உருண்டை போட போகிறோம்ல அதுலேயே தண்ணி விட்டுரும். அதனால் அதை வற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம். நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்ல தேங்காய் பால் அதை இப்போ இது கூட சேர்த்துருவோம். நம்ம தீயை ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கனவா உருண்டை இருக்குல்ல அதை ஸ்பூனில் எடுத்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கேப்பு விட்டு போடணும். போடும்போதே நம்ம அது நல்ல ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சிட வேணாம். இல்லாட்டா கனவா உருண்டை எல்லாம் உடஞ்சி அதோடு சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டால் தான் தனித்தனியாக பால்ஸ் மாதிரி எடுக்க முடியும். உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்ட வேண்டாம். இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்ப்போம். இப்போ ஆணும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ கனவா உருண்டையை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒன்று கூட உடையலை. இந்த மாதிரி தான் செய்யணும். கொஞ்சம் நேரம் நல்லா ஆணை வத்துற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புலையே போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் சிம்லேயே போட்டு வச்சிருவோம். அப்போ தான் நம்ம கிரேவி பதத்துக்கு வரும். இந்த கிரேவியை ஃப்ரெஷ் கனவாயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளவு நல்லா வந்திருக்குதுன்னு. இந்த கனவா உருண்டை கிரேவியை சோறு, இடியப்பம், அப்பம், பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.